வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, நாகதோஷமும் திருமண வாழ்க்கையும், சர்ப்ப தோஷம் நிவர்த்தி பரிகாரம், நாக பிரதிஷ்டை செய்யும் முறை பற்றி இந்த பதிவில் நாகதோஷத்தை பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாங்க. ஏன்னா நாகதோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரொம்ப பிரச்சனை பாதிப்பு அதிகமாக தரக்கூடிய அமைப்பு. திருமண வாழ்க்கையில மட்டும் இல்லைங்க, புத்திர பாக்கியத்திலும் பிரச்சனைகள் பாதிப்பெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. அப்படிங்கிறதுனால இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம், என்ன மாதிரி பரிகாரம் செய்தாங்கன்னா அவங்களுக்கு புத்திர பாக்கியமும் அல்லது திருமண தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்தாலும் திருமண வாழ்க்கை அவங்களுக்கு நல்லபடியாக அமையக்கூடிய அமைப்பெல்லாம், அந்த பரிகாரம் எல்லாம் என்ன அப்படின்னு விரிவாக இந்த பதிவில் முழுமையாக பார்த்துட்டு வரலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு திருமணத்தை பற்றி சொல்லிக்கிட்டே அப்படியே புத்திர பாக்கியத்தை பற்றியும் அப்படியே அந்த நாகதோஷத்துக்கு உண்டான பாதிப்புகள்லாம் எந்த மாதிரி அமைப்பு வரிசையாக சொல்லிட்டு வரேன். இப்போ நாகதோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஜாதகத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் எங்கெங்கே இருந்தால் அவங்க நாகதோஷத்தை அளிப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நம் ஜாதகத்தில் பாருங்கள், அவங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் 1ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் ராகு கேது இருக்கும் பட்சத்தில் இது நாகதோஷம் உள்ள ஜாதகம் அப்படின்னு அழைக்கப்படுதாங்க. அடுத்தது அப்படின்னு எடுத்துகிற லக்னத்துக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திலும் லக்னத்துக்கு 8ஆம் இடமான மாங்கல்ய ஸ்தானத்திலும் ராகு கேது இருக்கும் பட்சத்தில் இது நாகதோஷம் உள்ள ஜாதகம். இப்போ ராகு பகவானும் கேது பகவானும் இந்த 4 இடங்கள்ல இருக்கும் பட்சத்தில் தான் அவங்களுக்கு நாகதோஷம் உள்ள ஜாதகம். அதாவது லக்னமான 1ஆம் இடம், 2ஆம் இடமான குடும்பஸ்தானம், 7ஆம் இடமான கலஸ்தரஸ்தானம், 8ஆம் இடமான மாங்கல்யஸ்தானம், இந்த 4 இடங்கள்ல ராகு பகவானும் கேது பகவானும் ஏதாவது ஒரு இடங்கள் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு நாகதோஷம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சரி, இந்த நாகதோஷம் என்ன மாதிரி பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் திருமணத்தை தடை தாமதம் ஏற்படுத்துவாங்க. திருமண வாழ்க்கையில நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்காங்க. அது எந்த மாதிரி அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டா, இந்த இடங்கள்லாம் ராகு பகவான் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த திருமண காலகட்டங்கள்ல திருமண வரன் பார்த்துட்டு இருக்காங்க, ஆணுக்கோ பொண்ணுக்கோ, அவங்களுடைய ஆணுக்கோ பொண்ணுக்கோ வரன் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ராகுவோ கேதுவோ இந்த ஸ்தானங்கள்ல இருக்கும் பட்சத்துல அந்த திசை நடக்குது அப்படின்னா அந்த திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கும். திருமணம் நல்லபடியாக அமையாது. அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய வரன் அவங்களுக்கு வராது. அவங்களுக்கு தகுதிக்கும் குறைவான வரன் தான் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு வந்தாலும் ஒரு சிலருக்கு அப்படியே நின்றுடக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதிரிலாம் வந்துடுது அப்படின்னா இந்த நாக தோஷத்தினால தான் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புங்க. இந்த ராகு பகவானும் சரிங்க, இந்த கேது பகவானும் சரிங்க, இந்த இடங்கள்லாம் இருக்கும் பட்சத்தில் அந்த திருமண காலகட்டங்களில் இவங்களுடைய திசை நடக்குது அப்படின்னா திருமணம் தாமதமாகிட்டே இருக்குன்னா அதுக்கும் பரிகாரம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு நான் சொல்லிட்டே வரேன். அது கரெக்டாக அவங்க செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா நல்லபடியாக திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அதுவே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானும் கேது பகவானுடைய திசையே நடந்தாலும் ஒரு சிலருக்கு திருமணத்தை கொடுத்து திருமண வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்துது. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கொடுக்குது அப்படின்னா இந்த ராகு பகவானும் கேது பகவானும் இந்த தோஷத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் அது பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சரிங்களா? சரி, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்துடுது. சரி, இந்த இந்த இடங்கள் இல்லாத ராகு பகவானும் கேது பகவானும் திருமணத்தை தாமதம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டுங்க. அதாவது எப்படின்னா, இப்போ நான் 4 இடம் சொன்னேன் இல்லைங்களா, 1ஆம் இடம், 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், இந்த இடத்துல இல்லாத பட்சத்திலும் அவங்க திருமணத்தை தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது எப்படி அப்படின்னா, இப்போ அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல பாருங்க, லக்னாதிபதியோ அல்லது 2ஆம் இடத்து அதிபதியோ அல்லது 7ஆம் இடத்து அதிபதியோ அல்லது 8ஆம் இடத்து அதிபதியோ இந்த அதிபதிகளோட இணைவு பெற்ற ராகுவோ கேதுவோ இருந்தாலும் இவங்க சம்பந்தப்பட்ட தேசம் நடக்குது அப்படின்னா அந்த காலகட்டங்களும் அவங்களுக்கு நாக தோஷத்தை ஏற்படுத்தி அது திருமண தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. அதாவது எப்படின்னா, இந்த ராகு பகவான் பாருங்க, இந்த ஸ்தானாதிபதிகளோடு இணைவோ அல்லது இந்த ஸ்தானாதிபதிகள் அந்த ராகுவோடைய சாரத்திலோ அல்லது கேதுவுடைய சாரத்திலோ இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி இருந்து அந்த ஸ்தானாதிபதிகளும் நீச்சமாகவோ பாதிக்கப்பட்டு அந்த லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் இடத்துல இருந்து அப்ப ராகு பகவானோ கேது பகவானோ பார்வையிலோ சாரத்திலோ இணைவோ ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் ஏற்பட்டாலும் இந்த 2ஆம் அதிபதி இந்த அதிபதிகளுடைய திசையோ அல்லது ராகு கேதுக்களுடைய திசையோ நடக்குது திருமண காலகட்டங்கள அப்படின்னாலும் அப்பயும் திருமணம் தாமதமாகும், திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த திசை முடிகிற வரைக்குமே கூட
திருமணம் அமைத்து தராமல் தள்ளி போயிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டுங்க. இந்த இடங்கள் இல்லாமல் இருக்கும். இந்த அதிபதிகளோட சம்பந்தம் பெற்றாலும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அடுத்தது புத்திர பாக்கியம் அப்படின்னு எடுத்துட்டா அது எந்த மாதிரி அப்படின்னு எடுத்துட்டா, இப்போ பாருங்க, லக்னத்துக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். சரிங்களா? இந்த புத்திர ஸ்தானாதிபதியோட ராகு கேது சம்பந்தம் பெற்றாலும் புத்திர பாக்கியம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புண்டு. ஒரு சிலருக்கு பாருங்க, திருமணம் முடிந்து 2-3 வருடம் அல்லது 5, 10 வருடம், 15 வருடம் கூட கழித்து கூட புத்திர பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் தள்ளி போயிட்டு இருக்கு. அந்த மாதிரிலாம் ரொம்ப காலம் தாமதமாயிருக்கு. அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இந்த ராகு பகவானும் கேது பகவானும் செய்யக்கூடிய பாதிப்புகள் தான் உங்களுக்கு புத்திர தடை தாமதம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. புத்திர பாக்கியம் கிடைத்தும் பிள்ளைகளால் நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா ராகு பகவானும் கேது பகவானும் 5ஆம் அதிபதியோட சம்பந்தம் பெறும் போதுங்க. அதாவது என்னன்னா, 5ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ இருப்பது அல்லது 5ஆம் அதிபதியோடு இணைந்து இருப்பது, 5ஆம் அதிபதியை பார்வை செய்வது அல்லது காரகரான குரு பகவான் இருக்காங்கள, குரு பகவான் புத்திர காரகர் ஆவார். அந்த குரு பகவானோட ஏதாவது ஒரு விதத்துல ராகுவோ கேதுவோ சம்பந்தம் பெற்றாலும் அவங்களுக்கு புத்திர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. பிள்ளைகள் அவங்களுக்கு உண்டாகிறதுக்கு தடை தாமதம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடுங்க. அதுக்கு பலமான பரிகாரமே நம்ம முன்னோர்கள் மூல நூல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதையும் சொல்றேன். செய்தால் கண்டிப்பா உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. சரிங்களா? சரி, இப்போ திருமணத்துக்கு தடை தாமதம் ஏற்படுத்துது அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரம் சொல்லிட்டு, புத்திர தாமதத்துக்கு பரிகாரம் என்ன, அது பரிகாரம் செய்தால் புத்திர பாக்கியம் கிட்டக்கூடிய அமைப்பு, அதுக்கும் என்ன அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு வரேன். இப்போ நான் திருமணத்தை பத்தி சொன்னேன் இல்லைங்களா? திருமணத்துக்கு லக்னத்திலேயோ 7ஆம் இடத்துலையோ அல்லது 2ஆம் இடத்துலோ 8ஆம் இடத்துலோ இங்க ராகு கேது இருந்தாலோ அல்லது இந்த அதிபதிகளோட சம்பந்தம் பெற்றாலும் உங்களுக்கு அப்ப திருமண காலகட்டங்களில் உங்களுக்கு சம்பந்தப்பட்ட திசை நடக்குது அப்படின்னா, அவங்களுக்கு திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு பாருங்க, அவங்களுக்கு வரன் அமையாம இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி பரிகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு பாருங்க, இப்போ அவங்களுக்கு காளகஸ்தியில போய் கூட்டிகிட்டு போய் அங்கே பரிகாரம் செஞ்சிட்டு இருக்காங்க. அங்கே நாகதோஷத்துக்கு ராகு கேதுக்கு உண்டான பரிகாரம் காளகஸ்தியில் திருப்பதி அருகே இருக்கக்கூடிய காளகஸ்தியில் பரிகாரம் செஞ்சிட்டு இருக்காங்க. அங்கே முடிந்தால் அங்கே கூட்டிகிட்டு போய் பரிகாரம் செய்யலாம். சரிங்களா? இல்லை ரொம்ப தூரமாக இருக்குது, அவ்வளோ தூரம் போக முடியலை எங்களால் அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாருங்க, இங்கே கும்பகோணம் பக்கத்திலேயே திருநாகேஸ்வரர் கோயில் இருக்கு இல்லைங்களா, அங்கே கூட்டிகிட்டு போய் பரிகாரம் செய்யலாம். சரிங்களா? அது அவ்வளோ தூரம் இல்லைங்க, இங்கேயும் போக முடியலை, எங்களுக்கு கூட்டிகிட்டு போக ஆளுங்க எங்களுக்கு அந்த மாதிரி இல்லைங்க, எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, போயிட்டு வரதுக்கு சிரமமாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா வீட்டின் அருகிலே நாகம்மா கோயில் இருக்கா, அங்கே ராகு கேது சிலை இருக்கா, அங்கே பாருங்க. அதாவது ரொம்ப தூரம் போக முடியுது, வசதி இருக்கு, போக முடியுதுன்னா அங்கே கூட போயிட்டு வாங்க. அங்கே போயிட்டு வர முடியலன்னா இங்கே கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரர் கோயிலுக்கு போனாலும் போயிட்டு வரலாம். அங்கேயும் போக முடியாத சூழ்நிலை ஒரு சிலருக்கு இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கும் சொல்கிறேன். வீட்டின் அருகே அம்மன் கோயிலில் இருக்கு அப்படின்னா அங்கே ராகு கேது சிலை இருக்கான்னு பாருங்க. 2 ராகு கேது சிலை இருந்தால் தொடர்ந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வரன் பார்த்துட்டு இருக்காங்க, திருமண வரன் ஆணுக்கோ பொண்ணுக்கோ வரன் பார்த்துட்டு இருக்காங்க, ராகு கேதால பாதிப்பு இருக்கு, பிரச்சனை இருக்கு, அவங்க ஏதோ பரிகாரம் செஞ்சியும் அவங்களுக்கு சரி வரல அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க இந்த தொடர்ந்து இது பண்ணுங்க. சரி, அதாவது என்ன அப்படின்னா, பக்கத்தில் நாகம்மா கோயில் இருந்தால் அங்கே ராகு கேது சிலை இருந்தாங்கன்னா அங்கே தொடர்ந்து போய் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ராகு காலங்களில் போய் அங்கே ராகு கேது சிலைக்கு பால் ஊற்றிட்டு மஞ்சள் குங்குமம் செலுத்திட்டு அங்கே தீபம் போட்டுட்டு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா பரிகாரமாகி அந்த திசை முடிகிற கண்டிஷன்லையோ அல்லது அந்த திசை நடக்கும்போது அவங்களுக்கு உண்டான, அதாவது பஞ்சமாதிபதியுடைய புத்தியோ அல்லது பாக்யாதிபதி புத்தியோ நல்ல வலுவான புத்தி வரும் காலங்களில் அந்த பாதிக்கப்பட்டு ராகுவோ கேதுவோ நின்று திசை நடந்தாலும் புத்தி காலங்களில் நற்பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. தொடர்ந்து அவங்கள வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தால் தான் அந்த ராகு பகவானும் கேது பகவானையும் நாம் அதாவது சாந்தி படுத்தி அவங்களுக்கு நல்ல பலன்கள் அவங்க திசா காலங்களில் அவங்க தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவங்களால பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா அவங்கள போய் நாம் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு திருமணம் நல்லபடியாக கைகூடக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவே
அந்த திசா காலங்களில் திருமணம் ஆயிடுச்சு, திருமணம் ஆனதுக்கப்புறம் நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்குது, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதே பரிகாரம் தாங்க. அவங்களும் தொடர்ந்து ராகு பகவானும் கேது பகவானையும் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தால் மட்டும்தான் அது நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புண்டு. ராகு கேதுக்கு தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய திசா காலங்கள் நிம்மதியாக சூழ்நிலை தரக்கூடிய வாய்ப்புண்டு. அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா புத்திர பாக்கியம். இப்போ புத்திர பாக்கியம் அப்படின்னு எடுத்துட்டா இந்த 5ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு அது அவங்களோட ராகு பகவானோ கேது பகவானோ சம்மந்தப்பட்டிருக்காங்க, பார்வையிலையோ இணைவிலையோ அல்லது 5ஆம் இடத்துலையோ ராகு கேது இருக்கிறது, இந்த மாதிரி அமைப்பில் பாதிக்கப்பட்டு அந்த ராகு கேதால் அவங்களுக்கு பாதிப்பு இருக்குது, புத்திர பாக்கியம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி பலமான பரிகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா முன்னோர்கள் மூலநூல்களில் அவங்களுக்கு பாருங்கள், கருங்கல் பாறை இருக்கிறீங்களா, அந்த கருங்கல் பாறை வாங்கி அங்கே ராகு கேது பகவான்களை இருவருமே பின்னி இருக்கிற மாதிரி சிலை ஒன்று செஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு அதாவது புத்திர பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு உண்டான பரிகாரத்தை இப்போ நான் சொல்லிட்டு வரேன். அவங்களுக்கு என்னன்னா நாகர் சிலை பிரதிஷ்டம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு புத்திர பாக்கியம் சீக்கிரமாக கிட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது பலமான பரிகாரமாக இருக்கிறதுனால இதை அவங்க செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க காலகட்டங்களில் அவங்க புத்திர பாக்கியம் கிட்டுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அந்த பரிகாரத்தை நான் இப்போ சொல்கிறேன். அதாவது ஒரு சிலை நாக சிலையை வாங்கிட்டு நம்ம பிரதிஷ்டை சாதாரணமாக செஞ்சுட்டு வந்துடலாம், அது சாதாரணமாக போயிடும். ஆனால் அதுக்கு வழிமுறை கொடுத்துருக்காங்க. அது கரெக்டான வழிமுறையில் நம்ம செஞ்சாதான் அவங்களுக்கு சாந்தி அதாவது அந்த பரிகாரம் ஆகி அவங்களுக்கு நல்லபடியாக புத்திர பாக்கியம் கேட்டுது. அந்த பிள்ளைகளும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பிறக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது தான் இப்போ முறையாக சொல்லிட்டு வரேன். அதாவது என்னன்னா கருங்கல் பாறையில் ராகு கேது பின்னி இருக்க மாதிரி சிலை செஞ்சுக்கணும். அந்த சிலை செஞ்சு வாங்கிட்டு வீட்டுக்கு அதாவது எத்தனை நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பாருங்க 27 நாட்கள் அந்த ராகு பகவானும் கேது பகவானும் இருக்கிற மாதிரி சிலை செஞ்சுருக்கீங்க இல்லைங்க, ராகு கேது இருக்கிற மாதிரி அந்த சிலையை வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு நல்ல தண்ணியில் 27 நாட்கள் ஊற வைக்கணும். ஊற வைத்து அந்த ஜாதகருக்கு யாருக்கு அந்த தோஷம் இருக்கோ நாகதோஷம் இருக்கோ அந்த ஜாதகருக்கு உகந்த நாட்களான அதாவது உகந்த நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ஜாதகருக்கு ஜல்ம நட்சத்திரத்துக்கு தாரா பலன் உள்ள நட்சத்திரமாக இருந்தாலும் அடுத்தது அந்த சந்திரனுக்கு நல்ல ஒரு பாதிப்பு இல்லாத அதாவது சந்திராஷ்டமம் இல்லாத அமைப்பு நாளாகவும் நல்ல முகூர்த்த நாளாகவும் பார்த்து அவங்களுக்கு பிரதிஷ்டை செய்யணும். அதாவது அந்த ஜாதகர் கையார பிரதிஷ்டை செய்யணும் அப்படின்னு. இப்போ தாராப்பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அதையும் சொல்லிடுறேன். ஒரு சிலருக்கு தாராப்பலன்னா என்னன்னு தெரியாது இல்லைங்களா, அதையும் சொல்லிடுறேன். இப்போ தாராப்பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த நாகதோஷம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜாதகருக்கு அந்த என்ன ஜல்ம நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்கு பாருங்க எண்ணி வரணும். அந்த ஜல்ம நட்சத்திரத்துக்கு 2, 4, 6, 9, 11 இந்த ஜல்ம நட்சத்திரத்துக்கு எண்ணி வரும் நட்சத்திரங்களான 2, 4, 6, 9, 11 வரும் நட்சத்திரம் நாளில் தாரா பலன் உள்ள நட்சத்திரம் நாளுங்க. அன்னைக்கு நல்ல நாளா, அன்னைக்கு சந்திராஷ்டம் இல்லாத அமைப்பு இருக்கா அந்த ஜாதகருக்கு, அடுத்தது அந்த முகூர்த்த நாளா இருக்கா, நல்ல நாளா இருக்கும் பட்சத்துல இந்த நட்சத்திரம் வரும் நாள் தாரா பலன் உள்ள நட்சத்திர நாள் அன்னைக்கு அந்த ஜாதகருக்கு யாருக்கு நாகதோஷம் இருக்கோ புத்திர தடை ஏற்படுத்திட்டு இருக்கோ அவங்களுடைய கையால கொண்டு போய் அன்னைக்கு போய் நாகர் கோயில போய் அந்த நாகர் சிலையை பிரதிஷ்டை செஞ்சு ஒரு அர்ச்சனை பண்ணி அங்கே பால் ஊற்றி அர்ச்சனை பண்ணி பூஜையெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது நல்லா பெரிய பரிகாரமாக இருக்குது. புத்திர பாக்கியம் அவங்களுக்கு கிட்டக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்படின்னு முன்னோர்கள் மூல நூல்களை கொடுத்துருக்காங்க. சரிங்களா, புத்திர பாக்கியம் தடை ஏற்பட்டுகிட்டே இருக்கு, திருமணம் ஆகி தள்ளி போயிட்டே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, புத்திர பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு செய்யக்கூடிய பரிகாரம் இது செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிட்டும் அப்படின்னு முன்னோர்கள் மூல நூல்களில் கொடுத்துருக்காங்க. அதை தான் நான் இப்போ சொல்கிறேன். சரிங்களா, அதுவே பாருங்கள் ஒரு சிலருக்கு லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சிருக்கும். பிள்ளைகளால் நிம்மதி இல்லாத சூழ்நிலை, பிள்ளைகளால் குடும்ப பேர் கெட்டு போகிறது, பிள்ளைகளால் ஒரு அவமானத்தை தேடி தரக்கூடிய பிள்ளைகளாக பிறந்திருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. பிள்ளைகளால் நிம்மதி இல்லாமல் இருக்குது. அந்த லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல எங்களுக்கு ராகு இருக்குது, கேது இருக்குது, அல்லது 5ஆம் அதிபதியோடு சம்மந்தப்பட்டிருக்கு, குருவோடு சம்மந்தப்பட்டிருக்கு, அந்த அதிபதிகளும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த மாதிரி இருக்குது. அவங்க சம்மந்தப்பட்ட திசை நடக்கும் காலகட்டங்களில் பிள்ளைகள் பிறந்திருந்தும் பிள்ளைகளால் நிம்மதி இல்லாத
நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கும் தொடர்ந்து துர்கை அம்மன் வழிபாடு, ராகு கேது வழிபாடு இது தொடர்ந்து அவங்க செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அது கொஞ்சம் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுத்தும். சரிங்களா? அவங்களுக்கும் இப்போ புத்திர பாக்கியமே இல்லை, புத்திர பாக்கியம் இல்லாமல் தடை ஏற்பட்டுகிட்டே இருக்கு, நாளாகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு திருமணம் ஆகி, இந்த மாதிரி இருக்குன்னா அவங்க நாகர் சிலை வாங்கி பிரதிஷ்டை முறையான, அதுக்கு நான் சொன்ன மாதிரி அவங்க சிலையை வாங்கி அவங்க 27 நாட்கள் தண்ணியில் ஊற வச்சு அவங்களுக்கு அந்த ஜாதகருக்கு உண்டான நாட்கள், அதாவது தாராபலம் உள்ள நாட்கள் அந்த ஜாதகரே கையார பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடு செஞ்சிட்டு வந்தாங்கன்னா, தொடர்ந்து ராகு கேது வழிபாடு தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தாங்கன்னா நாகதோஷம் நிவர்த்தியாகி, ராகுகேது தோஷம் நிவர்த்தியாகி நல்லபடியாக புத்திர பாக்கியம் கிட்டக்கூடிய வாய்ப்புண்டுங்க. அப்போ அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு அந்த திசையே நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த லக்னத்துக்கு சுவர்களான பஞ்சமாதிபதி, இப்போ பஞ்சமாதிபதி ராகுவோட சம்மந்தப்பட்டிருந்தானா அது கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கக்கூடிய, அதே பாக்யாதிபதி லக்னாதிபதி இந்த மாதிரி அதிபதிகளுடைய சம்மந்தப்பட்ட புக்தி வருது அப்படின்னா அந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிட்டக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. இப்போ இந்த மாதிரி திருமணத்துக்கோ தடை தாமதம் ஏற்பட்டால் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அந்த பரிகாரம் அவங்க தொடர்ந்து செஞ்சால் மட்டும்தான் நல்லபடியாக திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது திருமணம் அமைந்து நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் அவங்களும் ராகு கேது நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் அவங்களும் தொடர்ந்து ராகு கேது வழிபாடு செஞ்சாதான் நிம்மதியான வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு. புத்திர பாக்கியம் கிட்டாமல் இருக்குன்னா நாகர் சிலை பிரதிஷ்டம் முறையாக செய்யும் பட்சத்தில் புத்திர பாக்கியம் கிட்டக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. இது கரெக்டாக செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த ராகு கேது தன்னுடைய கோபத்தையும் தன்னுடைய தோஷத்தையும் நிவர்த்தி கம்மி பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு அந்த ஜாதகருக்கு என்ன தரணுமோ அதை பலன்கள் முழுமையாக தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. நன்றி, வணக்கம்.